எடப்பாடியை நெருக்கும் என்பது சரிப்பட்டு வராதுங்க. சென்னை வரப்ப நானே பேசுறேன். கண்கள் சிவந்த அமித்ஷா. பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவுடன் சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தினார். இந்த சந்திப்பில் அவர் முக்கியமான சில விஷயங்களை கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் ஒரு பதற்றம் நிறைந்த கட்டத்தில் உள்ளன. பாஜக கோரும் தொகுதிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வியப்பில் ஆழ்ந்ததாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சி வட்டாரங்களின்படி பாஜக சுமார் 54 சட்டமன்ற தொகுதிகளை கோரியுள்ளது. இது அதிமுக தலைமைக்குள் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பாஜகவின் குறைவான தேர்தல் செயல்பாட்டை கருத்தில் கொண்டு இக்கோரிக்கை அதிமுக எதிர்பார்த்ததை விட மிக அதிகம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான தலைவர்கள் தெரிவித்தனர். ஆனால் உண்மையில் இது 54 இடங்கள் அல்ல, 80 இடங்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது அமித்ஷாவை சந்தித்த நயினார் நாகேந்திரன் அவரிடம் அதிமுகவிடம் 80 இடங்கள் கேட்க வேண்டும், அப்போதுதான் ஆட்சியில் பங்கு கிடைக்கும். ஆனால் அதிமுக 50 இடங்களுக்கே வேண்டாம் என்று சொல்கிறது. 50 இடங்களை கேட்டால் கூட கொடுக்க மறுக்கிறது என்று நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவிடம் கூறியுள்ளார். இதற்கு அமித்ஷா கவலைப்பட வேண்டாம், 80 இடங்களை வாங்கிவிடலாம். என்னிடம் லிஸ்டை கொடுங்கள். விரைவில் அமைச்சர் பியூஷ் கோயல் வருவார். அவருக்கு பொறுப்பு வழங்கியவுடன் வருவார். அவர் பார்த்து கொள்வார். அதிமுக 50 தொகுதியெல்லாம் கொடுத்தால் தனியாக ஆட்சி அமைக்க பார்க்கும். அது சரிபட்டு வராது. சென்னை வரும்போதே நானே பேசுகிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அமித்ஷா நயினார் நாகேந்திரனிடம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு கோவையில் இருந்து அதிக இடங்களை பாஜக கேட்டு உள்ளதால் அதிமுக அதிர்ச்சியடைந்து உள்ளதாம். பாஜகவின் இந்த அணுகுமுறையால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்து உள்ளாராம். கோவையில் பாஜக கேட்ட இடங்கள் எவை எவை என்பது பற்றிய லிஸ்டும் தற்போது வெளியாகியுள்ளது. கோவை மண்டலத்தில் பாஜக நகர்ப்புற மற்றும் ஓரளவு நகர்ப்புற தொகுதிகளான கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், பல்லடம், சிங்காநல்லூர் மற்றும் சூலூர் ஆகியவற்றை கேட்டுள்ளது. இவற்றுடன் கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர், வால்பாறை ஆகிய தொகுதிகளையும் கேட்டு மேற்கு மண்டலத்தில் தமது கோரிக்கையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. கோவையில் 10ல் 6 இடங்களை பாஜக கேட்டுள்ளதால் அதிமுக தரப்பு அதிர்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவின் கோரிக்கைகள் மேற்கு தமிழ்நாட்டுடன் மட்டும் நிற்கவில்லை. தென் மாவட்டங்களிலும் கேட்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிமுக தரப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாஜக ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை மற்றும் ராதாபுரம் ஆகிய தொகுதிகளையும் கோரியுள்ளது. அருகாமை மாவட்டங்களில் தென்காசி, தூத்துக்குடியின் ஒட்டப்பிடாரம், சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டை, பரமக்குடி மற்றும் சாக்கோட்டை ஆகிய தொகுதிகளை பாஜக கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் மதுரை தெற்கு, போடிநாயக்கனூர் மற்றும் ஒட்டன்சத்திரம் தொகுதிகளையும் பாஜக கோரியுள்ளதாக ஒரு தகவல் உண்டு. ஒரு பெரும் நகர்வாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர், அணைக்கட்டு, குடியாத்தம், கேவிக்குப்பம் மற்றும் வேலூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளையும் பாஜக கோரி வருவதாக கூறப்படுகிறது. அரசியல் நோக்கர்கள் இந்த வலுவான கோரிக்கைகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சிக்கலாக்கும் என்று கருதுகின்றனர். 2026 தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணியின் ஒற்றுமையையும் தனது சொந்த தேர்தல் நலன்களையும் சமநிலைப்படுத்த வேண்டிய சவாலை அதிமுக எதிர்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டை குறிவைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். தன் தமிழக வியூகம் தொடர்பாக வாரத்திற்கு ஒருமுறை சென்னைக்கு வந்து தங்குவார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக சென்னையில் ஒரு பெரிய குடியிருப்பு ஒன்றை தேர்வு செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அமித்ஷா தங்குவதற்கு வசதியாக அவர் இந்த குடியிருப்பை தேர்வு செய்வார் என்கிறார்கள். கிண்டி, அடையாறு சுற்றுவட்டாரத்தில் அவருக்கான தற்காலிக குடியிருப்பு தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. சில பாஜக தலைகள் வழியாக தேர்வு செய்யப்பட்டு வருகிறதாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செப்டம்பர் 15 அன்று தமிழகம் வர உள்ளார். அவர் சென்னை, வேலூர் செல்லும் வழியில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு கூட்டணி விரிவாக்கம் குறித்த முக்கிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.